ஹாய் ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான 3 கிச்சன் டிப்ஸோடு தான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இது நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும். நம்ம ஹாலில் என்ன தான் ஏர் ஃப்ரெஷரு நிறைய ரூம் ஸ்ப்ரேஸ்லாம் வாங்கி அடித்தாலும் நம்ம கிச்சன் ஏரியாவில் எந்த ஒரு ஸ்ப்ரேவுமே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? அதனால் ஒரு ஈஸியான ஹேக்குன்னு சொல்லலாம். நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கிறதுனால உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 5 ரூபாயில் உங்கள் கிச்சனை வந்து சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். என்ன தான் நம்ம கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணி வச்சாலும் மாற்றி ஒரு நாளைக்கு 4 தடவை தொடச்சி வச்சாலும் நம்மளுக்கு அந்த ஒரு சில பேட் ஸ்மெல்ஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். ஐ மீன் பேட் ஸ்மெல்னால் இப்போ நம்ம ஏதாவது வறுத்ததோ நான்வெஜ் யூஸ் பண்ணுற அன்னைக்கெல்லாம் பார்த்தா கேட்கவே தேவையில்லை, அந்தளவுக்கு ஸ்மெல் இருக்கும். ஸோ அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், அதே மாதிரி ஏதாவது பழம் வாங்கி வச்சாலும் நம்ம நண்டு எடுக்கிற அன்னைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சின்ன கொசுவும் வந்துட்டு நம்ம ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாலும் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். கீழே வந்து டஸ்ட்பின் வச்சுருக்க ஏரியா, சிங்க் ஏரியா, அதே மாதிரி ஏதாவது சிங்கில் வந்து பிளாக் இருந்துச்சுன்னா அந்த சமையல்லாம் நம்மளுக்கு ஸ்மெல் வந்து டக்குன்னு காலையில் எழுந்திரிச்சு போய் பார்க்குறப்போ ஒரு ஸ்மெல்லு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்கும். அது எல்லாமே நான் சொல்கிறேன், இந்த ஒரு ப்ராப்ளமில் சூப்பரான சொல்யூஷன் கிடைக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஒரே ஒரு லெமன் எடுத்திருக்கேன். ஒரு லெமனை வந்து பாதியாக அறுத்து எடுத்துக்கங்க. அறுத்து எடுத்த லெமனில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பலசர கடைகள்லாம் நம்மளுக்கு தருவாங்க இல்லைங்களா, கிராம்பு, அதிகமான கிராம்பு தான் கிடக்கும் அந்த பலசரக்கு. நம்ம அந்த கரம் பிரியாணி ஸ்பைசஸ் வாங்குகிறப்போ அதில் இருக்கக்கூடிய அந்த கிராம்பு நம்ம முழுசாக நல்லா இருக்கிற முழுமையான காம்பை தான் வந்து நம்ம சமையலில் யூஸ் பண்ணுவோம். ஒரு சில இந்த சொத்தையாக இருக்கிறது இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டிங்களா, அப்படி இருக்கிறதா பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கொஞ்சம் தாராளமாக ஒரு 10லேருந்து 15 வரைக்கும் நீங்கள் இது பண்ணலாம். இது வந்து நீங்கள் 4 நாள்லேருந்து 5 நாள் இல்லாட்டி 1 வீக் வரைக்கும் கூட நீங்கள் கிச்சனில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரி நான் இந்த வீடியோவில் காட்டுறது மாதிரி நீங்கள் ஃபுல்லாமே வந்துட்டு அந்த கிராம்பை வந்து அதில் சொருகி வச்சுக்கோங்க. இந்த ஒரு இதே போதும் உங்கள் கிச்சனை அவ்வளோ சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ண வைக்கும், எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் இல்லாமல். நான் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப்பில் இந்த மாதிரியான ஒரு கார்னரில் நீங்கள் லேசாக ஒரு சின்ன கிண்ணம் வச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் ஓரமாக வச்சாலும் சரி, இந்த மாதிரி வைக்கிறப்போ இந்த கொசு தொல்லை, பூச்சி தொல்லை, சில இந்த சிங்க் பிளாக் ஆகியிருக்கிற துர்நாற்றம், நம்ம மீன் எடுத்து அன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா என்ன தான் கிச்சன் தொடச்சி விட்டாலுமே ஒரு துர்நாற்றம் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சமையல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிப் நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே எலுமிச்சம்பழம் இருக்கிறீங்களா, அதே ஹேக் தான். நீங்கள் ஒரு லெமனை வந்து 2ஆக கட் பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜு மட்டும் தான்ப்பா எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் என்ன ஸ்மெல் வரப்போகுது, நம்ம மோஸ்ட்லி வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பூ வாங்கி வைப்போம். அந்த பூ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பூவை எடுத்துருப்போம், ரொம்ப நாளுக்கு அப்புறமும் அந்த பூவோட ஸ்மெல் வந்துட்டு நம்மளுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஏதாவது நான்வெஜ் ஃபிஷ் எல்லாம் வந்து நம்ம மசாலா தடவி ஒரு சில நேரம் உள்ளே வச்சுருப்போம், பழைய எக்ஸ்ட்ராஸ் குழம்பு வந்து வச்சுருப்போம், அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் அந்த மாவெல்லாம் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த புளிச்ச மாவு வாடை வந்து வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜில் ஓரத்தில் வைக்கும் போதும் அந்த வாடைகள் வந்து எப்பயுமே உங்களுக்கு துர்நாற்றம் வந்து இருக்காது, ஃப்ரெஷ் ஃபீலாக இருக்கும். வாடை வந்து அதே வாடை வந்து நம்ம அந்த பொருளை எடுத்ததுக்கப்புறமும் உங்கள் ஃப்ரிட்ஜில் வந்து சுற்றிட்டே இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஓரத்தில் வச்சா போதும். இப்போ மோஸ்ட்லி டோர்லையும் வைக்கலாம். டிப் நம்பர் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் நறுக்கிறது தான் சொல்ல போகிறேன். வெங்காயம் நறுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் தண்ணிக்குள்ளே போட்டு நறுக்குங்கன்னு சொல்லலை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் காட்டமாக இருக்கும், பெரிய வெங்காயம் இது எல்லாமே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சு கட் பண்ணுவாங்க. கண் எரிச்சல் வந்து கம்மியாகணும். கண்டிப்பாக நம்ம அப்படி போட்டு பண்ணாலுமே கொஞ்சமாக கண் எரிச்சல் இருக்க தான் செய்யும். நான் சொல்கிற இந்த டிப் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த கண் எரிச்சல் வந்துட்டு சுத்தமாகவே இருக்கிறாது. 1 கிலோ வெங்காயம் இல்லை, 2 கிலோ வெங்காயம் இல்லை, அட் த சேம் டைம் நீங்கள் 5 கிலோ வெங்காயம் நறுக்கலாம். நம்ம ஒரு காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வெங்காயம் நறுக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். இந்த டிப் வந்து எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா, நம்ம அதிகமாக அந்த கெஸ்ட்டு வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வெங்காயம் நறுக்கிறப்போ ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் இருக்கும், அட்லீஸ்ட் இட்லி துணியாவது இருக்கும் இல்லைங்களா, மோஸ்ட்லி அது காட்டனில் தான் இருக்கும். இந்த மாதிரி அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து அப்படியே முக்கிட்டு புளியக்கூடாது, அதே தண்ணியை வந்து லேசாக உதறி மட்டும் விட்டுட்டு இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டுறது மாதிரி பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணுறதுல கண்டிப்பாக கண் எரிச்சல் சுத்தமாக இருக்காது. இந்த ஹேக் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சூப்பரான ரிசல்ட் கொடுக்க போய் நான் இதை ஷேர் பண்ணுறேன். இந்த டிப் வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான டிப், அதே மாதிரி தேவையான டிப்பும் கூட. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.